Just a bit. We have some more news coming in. NTEC Chief Seeman, in a tweet, has urged state government to introduce inner line permit for North Indians entering Tamil Nadu. An inner line permit is a travel document used by the union government to allow an Indian citizen to visit a protected area for a limited time period. His statement comes after a clash was reported between migrant workers and police. தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் விட்ட ஒரு அறிக்கையை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆங்கில ஊடகமே அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டில் இருக்கிறவங்களாம் பதற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அண்ணன் என்ன தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அவர் என்ன அறிக்கை விட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவரால் அதிகரித்து வரும் சட்ட ஒழுங்கு சீரழிவை தடுக்க உள்நுழைய அனுமதி சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும். ஈரோடு மாவட்டம் ஒடாக்குறிச்சியில் வடமாநில இளைஞர்களால் காவல்துறையினர் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் செய்தி அறிந்து பெரும் அதிர்ச்சி அடைந்தேன். தமிழ்நாட்டில் வடமாநிலத்தவரின் குற்றச்செயல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதனை தடுத்து நிறுத்தாது கைகட்டி வேடிக்கை பார்க்கும் தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது. கடந்த சில ஆண்டுகளாக வேலைவாய்ப்பு தேடி தமிழ்நாட்டிற்கு வரும் வடமாநிலத்தவரின் எண்ணிக்கை பல லட்சக்கணக்கில் அதிகரித்து வருகிறது. சென்னை, திருச்சி, மதுரை போன்ற பெருநகரங்களில் அதிகரிக்க தொடங்கிய வடமாநிலத்தவரின் ஆதிக்கம் தற்போது தமிழ்நாட்டின் இரண்டாம் நிலை நகரங்களிலும் கட்டுக்கடங்காமல் அதிகரித்து வருகிறது. இதன் காரணமாக மண்ணின் மைந்தர்களான தமிழர்கள் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதோடு பொருளாதாரமும் பெருமளவு பறிபோகிறது. மேலும் அவ்வாறு வேலைக்கு வரும் வடமாநிலத்தவர்கள் அடுத்த சில மாதங்களிலே குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை, இருப்பிட சான்று உள்ளிட்டவை பெற்று நிரந்தரமாக தமிழ்நாட்டில் குடியேறும் நிகழ்வும் அதிகரித்து வருகிறது. இதனால் தமிழர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்து ஏதிலியாக மாறும் நிலமாக தமிழ்நாடு மெல்ல மெல்ல மாறி வருகிறது. அது மட்டுமன்றி கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற தொழில் நகரங்களில் கொலை, கொள்ளை, போதைப்பொருள் கடத்தல், பாலியல் வன்புணர்வு உள்ளிட்ட கொடுஞ்செயல்களால் வடமாநிலத்தவர்கள் ஈடுபடுவதும் கும்பல் மனப்பான்மையில் பொது சொத்துக்களை சேதப்படுத்தும் நிகழ்வுகளும் அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. இதனால் மேற்கு மாவட்டங்களில் பொதுமக்கள் பெரும் அச்சத்தோடவே வாழும் கொடும் சூழல் நிலவுகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து அத்தகைய குற்றச்செயல்களை தடுக்க தவறிய தமிழ்நாடு அரசின் அலட்சிய போக்கே தற்போது காவல் ஆய்வாளர் உள்பட 7 காவல்துறையினரை கண்மூடித்தனமாக தாக்கி கட்டுக்கடங்காத உச்சக்கட்ட வன்முறையில் ஈடுபடும் அளவிற்கு சட்ட ஒழுங்கு சீர்குலைய முக்கிய காரணமாகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு இதற்கு மேலாவது விழித்து கொண்டு தமிழ்நாட்டிற்குள் பணிக்கு வரும் வடமாநிலத்தவரின் எண்ணிக்கை, பணிபுரியும் நிறுவனம், காலம், தங்கும் இடம், அவர்களின் சொந்த முகவரி ஆகியவற்றை பதிவு செய்யும் வகையில் உடனடியாக உள்நுழைவு அனுமதி சீட்டு முறையை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தனி சட்டமாக இயற்ற வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். மேலும் அதிகரித்து வரும் வடமாநிலத்தவரின் குற்றச்செயல்களை கட்டுக்கடங்குக்குள் கொண்டு வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசின் கொள்கையை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதோடு இந்த விஷயத்தை விடாமல் ஒரு சில விஷயங்களை நான் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான எல்லா விஷயமும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி நடந்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துலையும் இன்னும் ஈழ தமிழர்களுக்கு பார்த்திங்கன்னா குடியுரிமை கிடையாது. அவர்களுக்குன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ப்ரூஃபும் கிடையாது. சமீபத்தில் ஒரு நகைச்சுவை போண்டாமணி அப்படின்னு சொல்கிறவர் ஈழத்தமிழராக இருந்தவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாரு. வருத்தப்பட்டு சொல்கிறதோட அவர் இன்னொரு விஷயத்தை சேர்த்து பதிவு பண்ணுறாரு. உலகத்தில் எந்த இடத்துக்கு போனாலும் வெள்ளையர்கள் கிட்ட போனால் கூட 5 வருஷத்துக்குள்ளே நாங்கள் அங்கே இருக்கோம், கொஞ்ச நாள் இருக்கோம்னாலே எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பக்கத்து இடத்துல சகோதரத்துவத்தில் இருக்கிற நாங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் முழுக்க முழுக்க தமிழ் பேசுகிற இருக்கிற இந்த இடத்துல எங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. இப்போ வரைக்கும் நான் ஒரு அகதி தான் அப்படிங்கிறாரு. அதை கேட்கவே அவ்வளோ வருத்தமாக இருக்குது. அதாவது வடமாநிலத்தவர் அங்கேருந்து என்னோடய மொழி தெரியாதவன் ஒருத்தர் இங்கே வரும்போது அவனுக்கான எல்லா ப்ரூஃபையும் தமிழ்நாட்டிலேருந்து ரெடி பண்ணி கொடுக்கும்போது என்னோடய மொழி பேசுகிற என்னோடய சொந்தமாக இருக்க ஒருத்தவங்களுக்கு தராமல் இருக்கிறது எந்த மாதிரியான மனநிலை அப்படிங்கிறதே புரியல. இந்த விஷயத்தையும் நம்ம சேர்த்து இதில் பதிவு பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா அங்கேருந்து இங்கே வரவங்க வாழ்ந்தால் போதும், ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் பொழைச்சா போதும்னு சொல்லிட்டு தமிழர்கள் இருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைக்கணும்னு சொல்லி வரவங்க இங்கே இருக்கிற நம்மளையே அடிக்கிறது, அதுக்கு சாதாரண மக்களை அடிக்கிறதே
நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியுமா தெரியல. ஆனால் ஒரு காவல்துறையினர்களை வந்து அப்படியே கும்பலாக சேர்ந்து அடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் எந்த வகையில் அதை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது எல்லாரும் வந்து இனவெறியன், இவன் வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையை உண்டாக்குறான்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் யார் பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்கன்னு. ஆனால் இது வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு வட மாநிலத்தோர அதிகமாக தமிழர்கள் தாக்கினார்கள் அப்படின்னு சொல்லிட்டோ, இல்லை நம்மளை தாக்குற அந்த கன்னடர்கள் பெங்களூரில் நடக்கிறதோ, இல்லை கேரளாவில் நடக்குதோ, ஆந்திராவில் நடக்குதோ, எந்த இடத்துலையும் தமிழர்கள் அடி தான் வாங்கியிருக்காங்க. சிங்கப்பூரில் தொடங்கி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி திருப்பி போய் அடித்த அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கலை, ஈழத்தில் தலைவர் செய்ததை தவிர. ஆனால் இந்த விஷயம் தொடர்ந்து நடக்குமே ஆனால், முன்னாடி இருந்த மாதிரி அதே விஷயம் இப்போ நடக்குமே ஆனால், இந்த இனம் அழிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்கள், அதை பற்றி பேசுங்க. உங்களை இனவெறியன், மொழிவெறியன் எது வேணால் நினச்சிட்டு போட்டோம், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு நாள் நிச்சயம் அவங்களுக்கு புரிய வரும். மொழி அப்படிங்கிறது உன்னை விட்டு கடந்து போக போக உன்னை பற்றின எல்லா விஷயமும் தொலைஞ்சு போகும். ஏன் நீயே தொலைஞ்சு போயிடுவ அப்படிங்கிறது நிச்சயம் அவங்களுக்கு புரிய வரும்.